பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று செவ்வாய்க்கிழமை புனித பதுமை அந்தனியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். புனித பதுமை அந்தனியார் கோடி அற்புதர், எத்தனையோ அற்புதங்களையும் நல்ல செயல்களையும் செய்யக்கூடியவர், செய்து கொண்டு இருக்கின்றவர். இந்த நாளிலே முக்கியமாக காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கின்றவர் என்றது எப்படி வந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். புனித பதுமை அந்தனியார் செமினரியில் இருந்த பொழுது அவர் இறை வார்த்தையை வாசிப்பார், அதனுடைய போதனைகளை மிகவும் வல்லமையோடு போதிப்பார். இதனை பார்த்த அவருடன் படித்த ஒரு செமினரியன் அவர் மீது கோபம் கொண்டு, பொறாமை கொண்டு செமினரி விட்டு போக வேண்டும் என நினைத்து அவருடைய போதனைகளை எல்லாம் எழுதி வைத்தவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகின்றார். புனித பதுமை அந்தோனியார் செமினரியனாக இருக்கின்ற பொழுதே அவனுக்காக மன்றாடுகின்றார். அவன் மீண்டும் திரும்பி வர வேண்டும், அவருடைய போதனைகள் எல்லாம் திருப்பி கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். அதன் பிறகு அவன் அந்த போதனைகள் எல்லாம் எரிக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தை ஒன்று அவனுடைய மனதை தொடுகின்றது. உடனே அவன் மனம் மாறி மீண்டுமாக சபைக்கு வந்து ஒரு குருவாக மாறுகின்றார். அந்த போதனைகள் எல்லாம் அந்தோனியார் கிடைக்கப்படுகின்றார். அதிலிருந்துதான் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடிக்கின்றவர் என்று ஒரு பொருள் வந்தது. இன்னொரு நிகழ்வு என்னவென்றால், ஒரு சாதாரண விதவை பெண் ஒவ்வொரு நாளும் பன் வித்துதான் விளைக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட சூழலிலே ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய கடைக்கு சென்ற பொழுது கடை சாவி எங்கேயோ தொலைந்து விட்டது. அந்தோனியாரை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். ஏனென்றால் அந்தோனியார் வாழ்ந்த காலத்திலே அவருடைய புதுமைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றார். எப்படியாவது எனக்கு அந்த சாவி கிடைக்க வேண்டும், அப்படி கிடைத்தால் இன்று நான் சுடுகின்ற பண்களை ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று சொல்லி வேண்டிக் கொள்கின்றார். சிறிது நேரம் கழித்து அவருடைய காலிலே ஏதோ முள் தைப்பது போன்று தோன்றுகிறது. கீழே பார்த்தால் அவருடைய காலின் அருகே அந்த துளைந்த சாவியானது இருக்கின்றது. அதிலிருந்து அந்த பெண்மணியானவர், நான் இனி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் அந்தோனியார் நாளன்று நான் சுடுகின்ற பண்களை ஏழை எளிய மக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த கிடைத்த சாவிக்கு நன்றி செலுத்துகின்றார். இன்றைய நாளிலும் அநேக அந்தோனியாரின் திருத்தலங்களுக்கு சென்றோம் என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று பண்கள் வழங்குவது நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக காணாமல் போன பொருட்கள் நம்முடைய சிறிய பொருட்களாக இருக்கலாம் அல்லது பெரிய பொருட்களாக இருக்கலாம். அந்தோனியாரை நோக்கி உருக்கமாக ஜெபிக்கின்ற பொழுது குறைந்தது அருளிந்த மரியை, ஒரு 3 அருளிந்த மரியை சொல்லி